Hi friends, welcome back to Kavi's Kitchen. இன்னைக்கு நாம வந்து ஒரு soap making வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு cold process soap making வீடியோ. இதுக்கு என்னென்ன things வேணும்ங்கறதெல்லாம் நான் இப்ப சொல்லிடுறேன். இது வந்து ஒரு 250 grams அப்படிங்கற அளவுக்கு தான் நாம ingredients எடுத்துருக்கோம். அதுக்கு என்னென்ன oil எடுத்துருக்கோம், எவ்வளவு எடுத்துருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்திடலாம். நான் இப்போ 250 grams மெஷர்மெண்ட்ல வந்து ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து கோகனட் ஆயில் செக்குல ஆட்டின சுத்தமான கோகனட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பாம் ஆயில், கேஸ்டர் ஆயில், செசமி ஆயில் எல்லாமே சேர்த்து இந்த ஆயிலில் வந்து 250 grams இதில் எடுத்து வச்சுருக்கேன் நான். ப்ளஸ் அது கூட ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜூஸ் ஆட் பண்ணுறதுக்காக நான் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா எடுத்து வச்சுருக்கேன் நான். இதுக்கு வந்து வாட்டர் வேணும். வாட்டர் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் நான். வாட்டர் நமக்கு வந்து 79.69 grams வேணும். லைவ் வேணும். லைவ் வந்து காஸ்டிக் சோடா நமக்கு வந்து அது 37.05 grams வேணும். அது கூட ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். விட்டமின் இ ஆயில், லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில், எல்லா எசென்ஷியல் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு சோப் ஊற்றுறதுக்காண்டி மோல்டு வேணும். மோல்டும் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் நமக்கு வந்து சார்கோல் சோப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால சார்கோல் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் நம்ம இப்போ முதல்ல வந்து லை கூட வாட்டரில் வந்து லையை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து ஒரு 1 hour 1.5 hours ஒரு 2 hours முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். ஏன்னா நம்ம லையை வந்து வாட்டர் கூட ஆட் பண்ணுறப்போ ஹீட் ஜெனரேட் ஆகும். அந்த ஹீட் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு நமக்கு 1 to 2 hours ஆகும். அதனால் நம்ம முதல்ல ஃபஸ்ட் ப்ராசஸாக வந்து நம்ம லையை வந்து வாட்டர் கூட ஆட் பண்ணி வச்சிடலாம். இது வாட்டர், இது லையை வந்து அப்படியே கமுத்தக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறப்போ தெரியும், ஒரு மாதிரி மில்கி ஒயிட் கலரில் வர மாதிரி இருக்கும். பாருங்கள், பார்த்தீங்கன்னா மில்கி ஒயிட் கலரில் தெரியும். அதுக்கப்புறம் இது நமக்கு அப்படியே கரைஞ்சி வரப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கணும். ஏன்னா இந்த காஸ்டிக் சோடா நம்ம கையில் கீழே பட்டதுன்னா கொப்பளமாயிரும். ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இந்த மாதிரி இருக்க இடத்துல தான் இதை பண்ணணும். ரொம்ப காரத்தன்மையோடு இருக்கும். அதனால் மூஞ்சில் வந்து மாஸ்க் போட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். பசங்க யாரும் பக்கத்தில் இல்லாத பார்த்துக்கோங்க. சின்ன பசங்க, அலர்ஜி இருக்கவங்கெல்லாம் பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த காஸ்டிக் சோடா இல்லாமல் நம்ம வந்து சோப்புங்கிறது ஒன்றும் பண்ணவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல் பாத்திரத்துக்கும் இப்போ அந்த தண்ணியோட கலருக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னும் நல்லா ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ இது 1 hour செட்டில் டவுன் ஆகட்டும், தண்ணி கூல் டவுன் ஆகட்டும். அதுக்குள்ளே நாம் வந்து நம்மளோட ப்ராசஸ் மற்ற ஆலோவேராவில் வந்து ஜெல் எடுக்கிறது, மிக்ஸ் பண்ணுற மற்ற ப்ராசஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளோட லை சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. இதை இப்போ நம்ம வந்து ஆயில் கூட ஃபில்டர் பண்ணிடலாம். ஆயிலில் வந்து நான் இப்போ இதை ஃபில்டர் பண்ண போகிறேன். ஏதாவது நம்ம லை சொல்யூஷனில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை ஃபில்டர் பண்ணிட்டு போகிறோம். ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸ்பேட்டலா வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். லையும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆலோவேரா எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஆலோவேராவும் அது கூட சார்கோல், ஆக்டிவேட்டட் சார்கோல் இருந்தது. ஆலோவேராவை நான் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அது ஆக்டிவேட்டட் சார்கோல் கூட எடுத்து வச்சுருக்கேன் நான் மிக்ஸ் பண்ணி. பாருங்க, இந்த மாதிரி ஜெல் மாதிரி இருக்குது. இதையும் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆக்டிவேட்டட் சார்கோல், ஆயில், லை எல்லாமே சேர்த்து மொத்தம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம சார்கோலில் ஆலோவேரா வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா ஆயில் கூட பிளெண்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ
நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிடலாம். அது கூட லேவெண்டர் எசென்ஷியல் ஆயில் 2 ட்ராப் ஆட் பண்ணியிருக்கேன். நான் லை ஆட் பண்ணோன்னு சொன்னேன் இல்லையா, அது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் லையை ஆட் பண்ணணும். இது கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து மோல்டில் ஊற்றிடலாம். லை வந்து ஒன்ஸ் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஆயில் கூடவே வந்து லையை ஆட் பண்ணணும். லை சூடாக இருக்கிறப்போ எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து ஆயில் கூட ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களை ஆயில்ஸில் இருக்க குட் குவாலிட்டிஸ் எல்லாமே போயிடும். உங்களுக்கு சோப்பும் நல்லா கண்டிப்பாக வராது. இப்போ வந்து நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். மோல்டில் இப்போ வந்து எல்லாத்தையும் ஊற்றி வச்சு நான் வந்து ஐபியை வச்சு நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நான் இப்போது ஸ்ப்ரே பண்ணியாச்சு ஐபியை வச்சு. இப்போ நம்ம சோப் வந்து இதை இப்படியே வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு நம்ம அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேற்று நம்ம வந்து சார்கோல் சோப் ஊற்றி வச்சோம். இப்போ இது வந்து 24 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம வந்து டிமோல்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குங்கிறதும். சிலிக்கான் மோல்டு அப்படிங்கிறனால நீங்கள் இப்படி பிடிச்சி எடுத்திங்கனாலே வந்துடும். பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா வந்திருக்கு நமக்கு சோப்பு. பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட சோப் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இதை வந்து நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு 40 days க்யூரிங் டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதை யூஸுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா அந்த 40 days நம்ம க்யூரிங் டைம் ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கிறப்போ அதில் இருக்க அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து எவாப்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.